டிடிவியை வந்து கூட கட்சியில் வந்து ஒரு கட்சியாக இருக்கிறார் சேர்த்துக்கலாம். ஓபிஎஸ்ஐ வந்து வேணாம். ஏன்னா இவருக்கு எதிரான ஒரு போட்டியாளர் கட்சிக்குள்ள இவரை விட மாட்டார். தாவேக்காவில் ஒரு தாவேக்கா உறுப்பினராக சேர மாட்டார். தாவேக்காவோட ஒரு அணியாக ஒரு 4-5 சீட் வாங்கி இவர் ஒரு பையன் 10 சீட் வரைக்கும் கொடுப்பாங்க. ஆளுக்கு சீட் கல்யாணம் கிடக்கு. பாஜக இவர் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அமமுகவுக்கு ஒரு 10 சீட்டு, ஓபிஎஸ் அதே 5 சீட்டை வாங்கி போய் ஆள போட்டார்னா ஓட்டு சேதரும். அப்ப பாஜக 1% உள்ள வாக்கு கூட வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப எப்படியா உள்ள கொண்டு வந்துடணும்னு பாக்குறாங்க. ஒருவேளை இவர் மிஸ் ஆகி போனா கூட பாஜக ஒரு 50 சீட்டாவது மினிமம் வாங்கிடணும் இந்த தடவை ஏடிஎம் கேட்டு அப்படின்னு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. 40 தொகுதி குறையாம நிற்பாங்க. அந்த மாதிரியான ப்ரெஷர் ஓவரா போடும்போது எடப்பாடி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம். அதாவது நாங்க தோத்துட்டு கூட போவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுவாங்கன்ற கேள்வியும் வருது இல்ல. பாஜக எதிர்ப்பு அரசியல் அவர் பண்ணவே மாட்டேங்கிறார். அது தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய மைனஸ். என்ன கொள்கை, எதுக்காக கட்சி நடத்துறீங்க, யார் நலனுக்காக, மக்கள் நலனுக்கு என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் உங்க படத்தை முடக்கி வச்சாலும் நீங்க பாஜக விமர்சனம் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது உங்க மேல எப்படி நம்பிக்கை வரும்? இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்க. அழுத்தம் எனக்கு இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்குன்றாரு. உங்களுக்கு தான் அழுத்தம், உங்களை நம்பி படம் போட்டிருக்கவங்க தான் அழுத்தம். அப்ப அந்த அழுத்தத்தை கூட பேச முடியல உங்களால. போன முறை அமமுக வந்து சில இடங்கள்ல அதிமுகவுடைய தோல்விக்கு அமமுக காரணம்னு ஒரு இது இருந்துச்சு. இப்போ அமமுக உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த கூட்டணியை வந்து ஒரு பொருந்தாத கூட்டணியை தான் பார்ப்பாங்க. டிடிவி தினகரன் எதுக்கு இங்க வந்தார்? உடனே திடீர்னு வந்து அந்த அம்மா கனவுல வந்து எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் ஒன்னா சேருங்க, அந்த அம்மா என்னோட ஆட்சி வேணும்னா நீங்க ஒன்னா சேருங்க கனவுல சொன்னாங்களா? நாம் தமிழரும் பாஜக பெருசா அட்டாக் பண்ணாது. டிவிக்கு சுத்தமா பண்றதுல அதிமுக பாஜக கூட்டணி அங்க இருக்கிறாங்க. இந்த பாஜக எதிர்ப்பு அரசியலை யார் அறுவடை பண்ண போறாங்க? அப்ப அது திமுக தான் வரும். அதுதான் கான்செப்ட். இப்ப அதுக்காக தான் விஜயை மாத்துறாங்க. இப்ப தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. இப்போ அரசியல கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய சில விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் கூட விஜயனுடைய செயல்பாடு ரொம்ப சுணங்கிருச்சு, அவர் செயல்படல. உதாரணத்துக்கு ஜனநாயகன் அவர் படத்துக்கே குரல் கொடுக்க மாட்டாரு. அரசியல் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருந்து அதை அரசியல் செய்யல. இப்போ உதாரணத்துக்கு வந்து செங்கோட்டை இணைஞ்ச பிறகு கொஞ்சம் பூம் ஆகும்னு பார்த்தா அதற்கு பிறகு ஜேசிடி பிரபாகர் மட்டும்தான் இணைஞ்சாரு. ஆல்ரெடி அவர் பையன் அங்க இருந்தாரு, அவர் போயிருக்காரு. வைத்திலிங்கம் வருவாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பார்த்தா அவர் திமுக போயிட்டாரு. இப்போ ஓபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம் அப்படி ஒரு கூட்டணி மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டிடிவி என்டிஏக்குள்ளேயே போயிட்டாரு. ஓபிஎஸ் திமுகவே போயிருவாருன்ற பேச்சு அடிப்படுது. இப்ப கிட்டத்தட்ட அந்த அரசியல் செய்யக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருந்தும் அதை இழந்திருக்காரு. ஓபிஎஸ் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தில் இருக்கிறார், மனக்குழப்பத்தில் இருக்கிறார். அவர் 2 பசங்கள ஒரு பையன் வந்து தாவேக்காக்கு போனுங்கிறாரு, ஒரு பையன் வந்து பாஜக கூட்டணிக்கு போறாங்கிறாரு. பியூஷ் கோயல் வந்த பிறகு இவர் நேரடியாக அங்கேயே போயிட்டார். பியூஷ் கோயலை பார்க்கவே போயிட்டார். ரவீந்திரநாத் போய் பார்த்துட்டு அங்க இருந்து போனை போட்டிருக்காரு. அவர் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு. அப்பா அவரை பொறுத்த வரைக்கும் தாவேக்காக்கு போடணும் முயற்சி பண்றாரு. அவரு தாவேக்காக்கு போயிருவோம், நம்ம யாருடைய வேண்டாம். ஓபிஎஸ் தாவேக்கா, ஒரு பையன் வந்து அதிமுக, ஒரு பையன் அதிமுக. இது எந்த முடிவு எடுக்க முடியாம அவரு குழப்பத்துல இருக்கிறாரு. அதனால அவர் எங்க போக போறாங்கிறது அப்படியே போனாலுமே அவர் பெரிய ஓட் பேங்க் உள்ள இதா மாத்த முடியாது. ஒரு சில தொகுதிகள்ல ஒரு பக்கெட்டா இருக்குன்னு வச்சுக்க, பெரிய இருக்காது. அப்போ வந்து தாவேக்கா பொறுத்த வரைக்கும் கடைசி நேர கட்டத்துல அவர் தனித்து தேர்தலை சந்திக்க போறாங்க. அதுல எப்படி 224 பேர் கேண்டிடேட் செலக்ட் பண்ண போறாங்க, அவங்க எப்படி கேம்பெயின் பண்ண போறாங்க, அவங்க அடுத்த கொள்கை என்ன, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்னங்கிறதெல்லாம் இனிமேல் தான் வரும். அது எந்த அளவுக்கு இதாகுன்னு. 2வது ஒரு தொய்வு மனநிலை வந்துடும். கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்கிறப்ப அப்படியே ஒரு சீமான் மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ட் கிடையாது. அவர் ஆரம்பத்துல தெளிவா சொல்றாரு, யாருடையும் கூட்டணி இல்லைங்கிறதுல கான்ஃபிடன்ஸ், ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரே மூட்ல போறாரு. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் அங்க கூட்டணி, இங்க கூட்டணி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அப்படி இப்படி பல குழப்பத்துக்கு மத்தியில யாரும் வரலன்னு வர்றப்பயே உங்களை நம்பலன்னு ஒரு இது ஒரு நம்பகத்தன்மையை நீங்க இழந்துட்டீங்கன்னு. இத்தனை நீங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மாநாட்டுல சொல்றீங்க நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க. அந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டு எந்த கட்சியும் வரல, உங்களை புறக்கணிச்சுட்டாங்கன்னா அதுவே உங்களுக்கு டீக்ரேட்ல. ஆமா, அதுவே உங்களுக்கு ஒரு ஒரு அடுத்த ரேஞ்சுக்கு போயிருங்க. நீங்க அதோட நீங்க தேர்தலையும் போய் சந்திக்கிறப்ப மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? இது ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கு. விஜயே ஆல்ரெடி நேற்று பேசுனதெல்லாம் பாக்குறப்ப ஒரு சோறு மனநிலைக்கு வந்தாரு. அந்த ஒரு பெருசா வந்து ஆக்டிவா இல்ல. நான் வந்து 3வது இடத்துல தான் இருக்கிறேன், 2 பேருக்கு தான் போட்டிங்கிற அதை உண்மையை உணர்ந்திருக்காரு. உண்மையை உணர்ந்து அடுத்த கடத்துக்கு போயிருக்கிறாரு. தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் என்னதான் டிசைட் பண்ண போறாரு? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி வந்து அலோ பண்ணுவாரா அப்படிங்கிறது. எடப்பாடி வந்து டெல்லியில பேசி இருக்கிறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் டிடிவியை வந்து கூட கட்சியில வந்து ஒரு கட்சியா இருக்கிறாரு சேர்த்துக்கலாம். ஓபிஎஸ்ஐ வந்து வேணாம். ஓபிஎஸ் நேரடியாக கேட்டாரு, நிர்வாகிகள் எல்லாம் போய் கேட்டாங்க, ஓபிஎஸ் வேணாங்கிறாரு. ஏன்னா இவருக்கு எதிரான ஒரு போட்டியாளர் கட்சிக்குள்ள இவரை விட மாட்டார். இவ்வளவு நாள் கட்சியை நான் காப்பாற்றி வச்சிருக்கேன், 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தேன், 4 வருஷம் 5 வருஷம் எதிர்கட்சி தலைவராக இருந்தேன், கட்சியை வந்து 5-10 வருஷமா ரன் பண்ணிட்டு போறேன். ஒரு கட்சியை ரன் பண்றதுக்கு எவ்வளவு
செலவாகும், எல்லாம் பண்ணி நான் உட்காந்துருக்கப்ப நீங்க நோங்காம உள்ள வந்து உட்காந்துக்குவீங்களா அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருக்கிறார். ஓபிஎஸ்ஸே உள்ள வரவே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு. ஓபிஎஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரும் வேண்டவே வேணாங்கிற முடிவு பண்ணிட்டார். ஏன்னா நீ உள்ள போனா நம்மளே சிங்க் ஆகாதுன்னு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் தாவேகா அப்படிங்கிறாங்க. தாவேகாவில் அநேகமாக ஒரு நல்ல நாள் ஏதோ பார்த்துட்டு இருக்கு, அதனால அது பிறகு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறாங்க. ஆனா அது தாவேகா போனா அது எந்த மாதிரி முடிவா இருக்கு? ஏன்னா செங்கோட்டையனே வந்து ஆதவர்ஜுனா கீழே தான் பிரச்சார குழுல பேர் போட்டாங்க, பெரிய முக்கியத்துவம் இல்லைன்றது தெரியுது. நேற்றுக்கு அவருமே பார்த்தா ஒரு உற்சாகமாலாம் இல்லைங்க. அப்படி இருக்கும்போது அவர் நேரடியாக சேர மாட்டார். தாவேகாவில் ஒரு கட்சி உறுப்பினராக சேர மாட்டார், தாவேகா உறுப்பினராக சேர மாட்டார். இன்னொரு கூட்டணி மாதிரி அணியாக எப்படி ஃபார்ம் பண்ணி எப்படி போன முறை எப்படின்னா அதிமுக பாஜக ஆதரவோட இல்ல என்டிஏவில் ஒரு தனியா ஒரு அணியாக செயல்பட்டாங்க. அந்த மாதிரி தாவேகாவோட ஒரு அணியாக ஒரு 4-5 சீட் வாங்கி இவரு ஒரு பையன் 10 சீட் வரைக்கும் கொடுப்பாங்க. ஆளுக்கு சீட் கலையா தானே கிடக்கு, எடுத்துக்க உங்களுக்குலாம் சீட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அவர் தென்பகுதியில் அவர் நிற்பார். அப்படி நிற்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை அதிமுக போற வாக்கு பிரிப்பார். இல்ல நீங்க சொல்ற மாதிரி அதே மாதிரி ஒரு அணின்னா என்டிஏவே இப்ப வந்து இல்ல ஓபிஎஸ் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி ஒரு 3 சீட் 4 சீட் அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. என்டிஏல இருந்து நடத்திட்டு இருக்காங்க. எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அப்ஜெக்ஷன் பண்றாரு, வேண்டவே வேண்டாம். அமமுக மாதிரியான ஒரு இதுல வந்து பாஜக என்ன கேட்கறாங்கன்னா ஒரு 60 சீட் கொடுத்துருங்க, 60 நாங்க போக மிச்சம் இருக்க எங்களை நம்பி வந்து ஆட்களுக்கு நாங்க கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டீலிங் போடுறாங்க. அதுக்கு ஓகே தான் சொல்லுவாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அப்படி போகணுமாங்கிற ஒரு யோசனையில் இருக்காரு. ஆக மொத்தம் முடிவெடுக்க முடியாம தயமாறிட்டு இருக்காரு. பாஜக இவர் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஓபிஎஸ் விட்டுட்டாருன்னா உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், மமமுகவுக்கு ஒரு 10 சீட்டு ஆண்டிப்பட்டில் நிற்கிறாரு, சுவிட்சர்லாந்தில் நிற்கிறாரு, மதுரையில் ஒரு தொகுதியில் நிற்கிறாரு, ராமநாதபுரத்தில் நிற்கிறாரு, திருவாடனில் நிற்கிறாருன்னு வச்சுங்க. ஓபிஎஸ் அதே 5 சீட்டை வாங்கி போய் ஆள போட்டாருன்னா ஓட்டு சேதரும். அப்ப பாஜக 1% உள்ள வாக்கு கூட வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப எப்படியா உள்ள கொண்டு வந்துடணும்னு பாக்குறாங்க. ஒருவேளை இவர் மிஸ் ஆகி போனா கூட பையனை கொண்டு வந்துருவோம், பையனுக்கு ஒரு சீட்டை கொடுத்து அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு பக்கம் போடுவோம் அப்படிங்கிற ஒரு கணக்குல இருக்கிறாங்க. ஆனா எந்த முடிவுமே எடுக்க முடியாத ஒரு தர்ம சங்கடத்துல இருக்காரு. யாரு? ஓபிஎஸ். அவருக்கு பாசிட்டிவா எதுவும் நடக்கும் இல்ல, அவரு வந்து தாவேகாவுக்கு போயிட்டு தாவேகா அணியில நம்ம டிராவல் பண்ணணும், ஒரு அணியாக டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பாஜக விட மாட்டேங்குது. ஓபிஎஸ் எடப்பாடி அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. பையன் 2 பேரும் அங்க ஒருத்தர் போறங்கிறாரு, இங்க ஒருத்தர் போங்கிறாரு. இந்த ஒரு மனக்குழப்பத்துல இருக்கு. எந்த முடிவை கடைசி நேரத்தில் எடுக்க போறாரு? அவர் நெருக்கமான வட்டாரங்கள்லாம் சொல்றாங்க அவரால் ஒரு முடிவு எடுக்க முடியாம ஒவ்வொரு நாளும் ஒரு ஐடியா சொல்றாரு, தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாத குழப்பத்தில் இருக்கிறார் அப்படிங்கறதான் தெரியுது. இப்போ விஜய் வர்றதுனால கண்டிப்பா ஒரு டிசைடிங் ஃபேக்டரா வந்து விஜய் இருப்பாரு. அவர் எந்த மாதிரியான வாக்குகளை பிரிக்க போறாரு, அதனால இந்த எலெக்ஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா இதுல பாதிக்கப்படுறது பார்த்தா சீமான் தான் பாதிக்கப்படுவார். போன தடவை 8க்கு மேல வாங்கினாரு, இப்போ அதுல பாதிக்கு மேல விஜய்க்கு போயிருன்ற மாதிரிலாம் ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஆக்சுவலா உண்மையிலே கள நிலவரத்துல இப்போ எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ பொதுவா காமனா இருந்த ஒரு மக்களுக்கு விஜய்க்கு போடலாம் அப்படின்ற ஒரு தாட்ல இருந்தவங்க கூட என்னப்பா அவர் ஒன்றும் செயல்படவே மாட்டுறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அவங்களே வந்துட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி சீமான் தொடர்ந்து அந்த உடம்புப்படியா அது சரியோ தப்போ அவர் ஒரு கருத்தியில சொல்லி அவர் வந்து பேசி 234 வேலையை தொடங்கிட்டாரு. அப்படிங்கும் போது அவர் தொடர்ந்து இன்னும் விஜய் அட்டாக் பண்ணி பேசுறதுலயும் அவர் இந்த 3 பேரையுமே விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது சீமானுடைய வாக்குகள் அதுல குறைய வாய்ப்பு இருக்கா, இல்ல இன்னும் கூட கொஞ்சம் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கா இந்த முறை? இல்ல கொஞ்சம் குறையும். ஏன்னா அந்த ஃப்ளோ இருக்காது. இருக்கிற ஆள் இருப்பாங்க, புதிய ஆட்கள் உள்ள போக மாட்டாங்க. இப்போ 18 வயசுல ஒருத்தன் ஓட்டர் ஐடி வாங்கிட்டான் அப்படின்னா முதல் முறையா வாக்களிக்கக்கூடியவனா இருந்தான்னா, விஜய் ரசிகரா இருந்தான்னா என்ன எண்ணிக்கை போட மாட்டான். ஓகே, அந்த ஃப்ளோ போகும், கட் ஆகுமே ஒழிய அந்த ஓட்டு அப்படியே தான் இருக்கும். பெருசா வந்து நாம் தமிழருக்கு இந்த ஓட்டம் பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். விஜயினுடைய அந்த சோர்வு, விஜயினுடைய செயல்பாடுகள், விஜயினுடைய அந்த ஸ்பீச் எல்லாமே மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழந்துகிட்டே வருது. என்னப்பா 38 நாள் கழிச்சு ஒரு கட்சி தலைவர் வெளியே வர்றாரு, தன்னுடைய பிரச்சனைக்கு பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய மைனஸ் அவருக்கு. எதுக்குமே பேச மாட்டோம், எதுக்குமே வர மாட்டோம், பாஜக எதிர்ப்பு அரசியல் அவர் பண்ணவே மாட்டேங்கிறார். அது தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய மைனஸ். திமுக மேல் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் திமுக தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம் பாஜக எதிர்ப்பு அரசியல், மதவாத எதிர்ப்பு அரசியல், ஒன்றிய அரசியல் எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்றாங்க. ஏன் இந்த வேலையை வந்து அதிமுக அந்த மாதிரி ஜெயலலிதா பண்ணாங்க. 2014 வந்து ஜெயலலிதா வந்து 37 தொகுதியில அடிச்சாங்க, சோளம் அடிச்சாங்கன்னா பாஜக எதிர்ப்பு அரசியல். அவங்க பாஜக எதிர்ப்பு அரசியல் கடைசி வரை கையில வச்சா 2016 ஜெயிச்சாங்க. பாஜக கூட கூட்டணி கிடையாது, நான் தான் சோளம், நான் எடுக்கிறதா டிசைடிங் அப்படின்னாங்க. அந்த அரசியல் வந்து எடுபட்டுச்சு. அந்த மாவுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணியான பிறகு அது அப்படி திமுக கையில் இருக்குது. திமுக கையில் எடுத்தோடனே அந்த வாக்குகள் அப்படி இங்க ஷிஃப்ட் ஆகுது. அதனாலதான் 2019 தொடர்ந்து திமுக கூட்டணி ஜெயிக்கிறது. விஜய் அந்த அரசியல் எடுக்கணும், அதை எடுக்க தவிர்த்து நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களே வந்து திடீர்னு ஒரு திமுக அரசியல் ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. ஈழ அரசியல்ல வந்து 2009க்கு பிறகு
ஈழத்தின் மேல இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அந்த மாதிரி எதை எடுத்ததா இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து டெல்லிக்கு எதிராக குறிப்பா பாஜக எதிர்ப்பு அரசியல் இதெல்லாம் ஜெயலலிதா போய் அந்த பண்ணாங்க. இது கூட போயிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அதுல நிறைய திமுக ஓட்டுகள் அந்த 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 டைம் வந்து இவங்க எடுத்தாங்க. கன்சாலிடேட் பண்ணதை பார்த்தோம். இவங்க இப்போ வந்து அதை தவறி விட்டுருக்காங்க. விஜய் அதை வந்து சரியா இல்ல பண்ணாமல இப்ப என்னன்னா அந்த தீய சக்திங்கிற வார்த்தையை ம். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான் பயன்படுத்தாங்க ம். திமுகவை நோக்கி. அப்ப அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ம். ரெண்டுமே ஒரே கட்சி தான். இன்னைக்கு வைத்தியலிங்கம் சேர்ந்திருக்காரு, 10,000 பேர் கொண்டு போய் சேர்ந்திருக்காரு. ம். இன்னைக்கு நடந்திருக்கு 10,000 நிர்வாகிகளை கொண்டு போய் அங்க வச்சு ம். ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் போட்டிருக்காரு. ம். மாற்றுக் கட்சியிலிருந்து கூட்டம் அதிமுக வந்து கூட்டம் இருக்காரு. ம். அப்ப அன்னைக்கு முதலமைச்சர் பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க தாய் கழகத்துக்கு திரும்ப வந்திருக்கீங்கன்றார். ம். தாய் கழகத்துக்கு திரும்ப வந்திருக்கீங்கன்னா அதிமுகவுக்கும் ஒரு கொள்கை ரீதியான வேறுபாடு கிடையாது. பெரியார் அண்ணா தான் அவங்களுக்கும் கொள்கை. ஆமா. திராவிட கட்சி தான் ரெண்டுமே. அதில் பெருசா மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, மதவாத எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, மொழி அரசியல், ம். மாநில உரிமை இதெல்லாம் வந்து திமுக கையில் எடுக்கிறாங்க. ம். இப்போ அந்த அரசியலை விஜய் எடுத்தா தானே இந்த ஓட்டு அங்கே ஷிஃப்ட் ஆகும். ம். அந்த அரசியலை இது வரைக்கும் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் உங்க படத்தை முடக்கி வச்சாலும் நீங்க பாஜக விமர்சனம் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது உங்க மேல எப்படி நம்பிக்கை வரும்? ம். இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்க. அழுத்தம் எனக்கு இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்குன்றாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன அழுத்தம்? பொங்கல் காலையில எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. என்ன அழுத்தம்? ஜனநாயகம் படம் வராது போனதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் அழுத்தமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க போய் பராசக்தியோ பராசக்தியா பாக்குறாங்க. டூர் போயிட்டாங்க எல்லாரும். ஆமா. அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. என்ன அழுத்தம் வந்துச்சு? உங்களுக்கு தான் அழுத்தம். உங்களை நம்பி படம் போட்டிருக்கவங்க தான் அழுத்தம். ம். உங்களை நம்பி படத்தை வாங்கினவங்களுக்கு தான் அழுத்தம். அப்ப அந்த அழுத்தத்தை கூட பேச முடியல உங்களால. அப்படிங்கும்போது இந்த அரசியல் எப்படி தமிழ்நாட்டில் பார்ப்பாங்க? தமிழ்நாட்டு அரசியல் கொஞ்சம் பக்குவப்பட்ட அரசியல், கொஞ்சம் அரசியல் முதிர்ச்சி உள்ள மாநிலம் அது. இல்ல இந்த முறை என்ன அப்படின்னா திமுக தான் வரும் அப்படின்ற சில பார்வை இருந்தாலும் திமுகவே கொஞ்சம் இறங்கி வேலை செய்யறாங்க. அது அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு. ஏன்னா எஸ்ஐஆர் அது எந்த மாதிரி இன்னும் ஃபைனலா லிஸ்ட் எப்படி வரும்னு தெரியல. அது இல்லாம இப்போ வந்து பார்த்தோன்னா போன முறை அமமுக வந்து சில இடங்கள்ல அதிமுகவுடைய தோல்விக்கு அமமுக காரணம்னு ஒரு இது இருந்துச்சு. இப்போ அமமுகவை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் சில முயற்சிகள்லாம் எடுக்கும்போது இப்போ விஜய் வந்து எந்த மாதிரியான ஆட்டத்தை ஆட போறாரு? இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க, கேண்டிடேட்ஸ் அப்படி நிறுத்துவாங்க. இதுல வந்து சிறுபான்மையினர் வாக்கு, இன்னும் சில கட்சிகள் திமுக பக்கம் இருக்கிற சில கட்சிகளுடைய வாக்குகளே கொஞ்சம் சிதறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது கடைசியா இங்க ஒரு தொங்கு சட்டசபை வரும். அப்போ வந்து பாஜக வேற மாதிரி ஒரு பிளே பண்ண போறாங்கன்ற ஒரு பேச்சு இருக்குல்ல. இல்ல பாஜக அதுக்கு திட்டம் போடுறாங்க. ம். ஆனா வந்து வாக்குகள் நாளா சிதறப்ப எதிர்ப்பு வாக்குகள் ம். ஆளும் கட்சிக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும். திமுகவுக்கு தான். திமுகவுக்கு ம். வாக்கு எதிர்ப்பு வாக்குகள் இல்ல. நீங்க வந்து திமுக எதிரானவர்கள் யாருக்கு போடலாம்? அதிமுக பாஜக கூட்டணிக்கு போடலாம், நாம் தமிழருக்கு போடலாம், ம். தாவேகாவுக்கு போடலாம். அப்போ ஒரு அணியில வாக்குகள் விழுகாது. ம். வாக்கு எதிர்ப்பு வாக்குகள் சிதறப்ப ஆளும் கட்சிக்கான வாக்குகள் அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கும். அந்த ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த கட்சிகளுக்கான ஓட் பேங்க், கம்யூனிஸ்டுக்குள்ள ஓட் பேங்க், ம். காங்கிரஸுக்குள்ள ஓட் பேங்க்ங்கிறது அப்படியே இருக்கும். கடைசியா 2024 சட்டமன்ற தேர்தலில் 10% வச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சி. ம். ஆனா அமமுக வந்து 1% கூட கிடையாது. ம். 1%க்கும் குறைவா தான் வச்சிருக்காங்க. ம். இப்ப ரெண்டாவது இப்ப அமமுக போனதுனால வந்து அந்த கட்சி பெரிய பிரம்மாண்டமான கூட்டணியாக மாறிடுச்சுன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கல்ல, ம். அது ஒண்ணுமே கிடையாது. ம். இதே கூட்டணி தான் 2021 படுதோல்வி அடைஞ்சுச்சு. ம். இதே கூட்டணி அப்போ வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இருந்தாங்க. ம். இன்னைக்கு அதிமுகக்குள்ள பல குழப்பங்கள், பல பிரிவுகள். அது ஒரு பக்கம். ம். பாமக 2ஆ பிரிஞ்சிருக்கு. தேமுதிக ஒன்னும் முடிவு பண்ணல. ம். கிருஷ்ணசாமி ஒன்னும் வரல. ம். அமமுக அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வந்திருக்காரு. அந்த ம். கட்சி ஆரம்பிச்சது நோக்கத்தை கலைச்சிட்டு வந்திருக்காரு. வந்திருக்காரு. அப்படி அதுலயும் துணை பொதுச் செயலர் திமுக வந்துட்டாரு. ம். இப்படி இருக்கிறப்ப ம். அந்த கட்சி எப்படி, அந்த கூட்டணி எப்படி பலமான கூட்டணியாக இருக்கும்? ம். அப்ப இவங்க அந்த கூட்டணி பலமா இருக்கிற மாதிரியா ஒரு கட்டமைப்பு காட்டுறாங்க. இன்னொன்னு மக்கள் நீதி மையம் இப்போ திமுக பக்கம் மக்கள் நீதி மையம் திமுக பக்கம் வச்சு அது ஒரு 1% 2% ஓட்டு பிரிக்கும். இப்ப தேமுதிக என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. ம். அப்படிங்கும் போது இந்த ஓட்டுகள் வந்து அவங்க ஆல்ரெடி இருந்த கூட்டணிக்குள்ளே இவ்வளவு குழப்பங்கள், பிளவுகளுக்கு மத்தியில இந்த கூட்டணியை சேர்த்திருக்காங்க. ம். அப்ப இந்த கூட்டணியை வந்து ஒரு பொருந்தாத கூட்டணியா தான் பார்ப்பாங்க. இப்ப ம். டிடிவி தினகரன் எதுக்கு இங்க வந்தாரு? உடனே திடீர்னு வந்து அந்த அம்மா கனவுல வந்து ம். எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் ஒன்னா சேருங்க, நான் வந்து அம்மா என்னோட ஆட்சி வேணும்னா நீங்க ஒன்னா சேருங்க கனவுல சொன்னாங்களா? திருப்பி காலைல இருந்துச்சு போய் நான் கனவு கண்டேன், நம்ம அண்ணன் ஒன்னாயிருவோம்னு சொன்னாங்களா? ஒரு அம்மா வளர்த்த பிள்ளைங்க, ஒரு தாய் பிள்ளைகள் எல்லாம் சொல்றாங்க. அதான் சொல்றேன். அப்படி கனவுல வந்து சொல்லியிருந்தா கூட நீங்க சேருதுல ஒரு லாஜிக் இருக்கும். ஓகே. நீங்க டெல்லிக்கு போனீங்க, அங்க என்னென்ன பேசுறீங்க, உங்களுக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாங்க, திருப்பி வந்தீங்க, இங்க சேர்ந்துருக்கீங்க, போன மாசம் வரைக்கும் நான் தூக்கு போட்டுக்கிற வேண்டிங்க அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திட்டு திருப்பி வந்து சேர்ந்துக்கிட்டு அம்மாவின் பிள்ளை நாங்க எங்க ஒரே தானாட விட்டாலும் சதையாடும், அதெல்லாம் கணக்கு கிடையாது. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கா, நீ உங்க சதையாடும், ம். மக்கள் சதையாடுமா? ம். மக்கள் ஏத்துக்குருவாங்களா? எதுக்காக நீங்க சேர்ந்தீங்க, எதுக்காக பிரிஞ்சீங்க? ம். இத்தனை கேள்விகள் இருக்குல்ல. இல்ல இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகனுடைய கூட்டணி பாஜகவுக்கு மிகவும் தேவையா இருந்துச்சு. இப்போ கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிதிஷ், சந்திரபாபு நாயுடுடைய சப்போர்ட் தேவைப்படுது. அப்படி ஒரு பட்சத்துல இங்க அவங்களுக்கு ஒரு தேவை இருந்தப்பயே இந்த கூட்டணி வேண்டான்னு தனிச்செல்லாம் அப்ப நின்னாங்க. ஆனா இது ஒரு சட்டமன்ற தேர்தல்.
இந்த சட்டமன்ற தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல்ல இல்லாத அக்கறை பாஜகவுக்கு இந்த அப்ப ஒரு என்ன சட்டமன்ற பண்ணாங்கன்னா, தேர்தல் ஏன் வருது? இந்த தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் மதவாத எதிர்ப்பு அரசியல் வந்து கை கொடுக்குது. அந்த அரசியல் நீங்க எடுங்கன்னு அதிமுக கொடுக்குறாங்க. பாஜக பாஜக சொல்லி தான் நீங்க நிப்பாட்டுறாங்க. மதவாத எதிர்ப்பு அரசியல், பாஜக எதிர்ப்பு அரசியல் நீங்க பேசுங்க. ஒரு 10 சீட்டாவது வாங்கினாதான் நம்ம வந்து எங்களுக்கு பின்னாடி நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாங்கிற ஒரு பிளான் பண்றாங்க. ஆனா இங்க என்ன பண்ணாங்க, இவங்க எய்த அம்பு பூராமே வந்து திசை நோக்கி போயிருச்சு. என்ன பண்ணாங்க, திமுக எதிர்த்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதிமுக நடந்தது நாடாளுமன்ற தேர்தல். அதிமுக ஆட்கள் பூரா திமுக எதிர்த்து அரசியல் பண்ணாங்க, பாஜக விட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் கண்டுபிடிச்சாங்க 2 பேரும் ஒண்ணுதான் போல, ஏதோ டிராமா போடுறீங்கன்னு மக்கள் 2 பேரையுமே புறக்கணிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு இப்ப என்ன பண்றாங்க, சட்டமன்ற தேர்தல் தனித்தனியா நின்னோம்னா படுதோல்வி ஆயிரும். அதிமுக பல தலைவர் வெளியே போயிட்டு இருக்காங்க. அதிமுக கொஞ்சம் பலகீனம் ஆகிட்டு இருக்கு. நம்ம கூட்டணியிலுமே உள்ளுக்குள்ள சில குழப்பங்கள், அண்ணாமலை மாதிரியான சில குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தனித்தனியா நின்னோம்னா டெபாசிட் போயிரும், ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது. அப்ப குறைந்தபட்சமாவது ஒரு இடத்த நம்ம தக்க வைக்கணும். அதனால அவங்க கொங்கு பகுதியை டார்கெட் பண்றாங்க. கொங்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க கணிசமான அந்த கவுண்டர் சமூக வாக்குகள் இருக்கு, வட இந்தியர்கள் வாக்கு இருக்கு, அதிமுகவுக்கான ஒரு பேஸ் இருக்கு. அந்த பகுதியில் இருந்தாலும் நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 10 போன முறை 4 போனோம். இந்த முறை வந்து ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர் உள்ள போகணும்னு அவங்க பிளான் பண்றாங்க. அப்ப அந்த ரெண்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்போம். 1% 1/2% உள்ள கட்சியா தான் உள்ள கொண்டு வா, மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த முறை அப்படிங்கிறதுல முயற்சி பண்றாங்க. ஒருவேளை நம்ம வந்து ஓட்டுகள் சிதறப்ப யாருக்காவது மெஜாரிட்டி கிடைக்காம போச்சுன்னா தொங்கு சட்டசபை வந்துச்சுன்னா நம்ம ஆட்சியை உட்காந்துடலாம், நம்மள்ட்ட மேல பவர் இருக்கு, எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கிடலாம், வட இந்தியாவில் பண்ற அந்த அரசியலை பண்ணி உள்ள வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4 முனை போட்டி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும். 3 பேர் ஒரே கருத்து இருக்காங்க. 3 பேரும் பாஜக எதுக்கு கிடையாது. நாம் தமிழரும் பாஜக பெருசா அட்டாக் பண்ணாது, மேலோட்டமா தான் பண்ணுவாங்க. டிவிக்கு சுத்தமா பண்றதுல அதிமுக பாஜக கூட்டணி அங்க இருக்கிறாங்க. இந்த பாஜக எதிர்ப்பு அரசியலை யார் அறுவடை பண்ண போறா? அப்ப அது திமுகவுக்கு தான் வரும். சோ அதுதான் கான்செப்ட். இப்ப அதுக்காகத்தான் விஜயை மாத்துறாங்க. இப்ப பாஜக எதிர்ப்பு அரசியல் நீங்க பண்ணியான்னு சொல்றாங்க. ஆனா பாஜக எதிர்ப்பு அரசியலை மட்டும் நீங்க இப்ப பண்ணுங்க விஜய் பண்றீங்க. உங்களால அநீதி இழைக்கப்பட்டிருச்சு, உங்களுக்கு உங்க படத்தை முடக்கிட்டாங்க, இதான் நீங்க பேசுங்க, நாங்களே சொல்றேன், ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன், பேச மாட்டேங்கிறப்பல. அப்ப அந்த அரசியலை நீங்க கையில எடுத்தா தான் இந்த வாக்குகள் மூணா பிரியறப்ப இவங்க 3 பேர் ஒரே அணியில தான் நிக்கிறாங்க. திமுக எதிர்ப்புங்கிற ஒண்ணு, பாஜக ஆதரவு மனப்பான்மை, நேரடியான மனப்பான்மை. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே எடப்பாடியை பத்தி பேசும் சிலர் சொல்லுவாங்க, அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, அவர் ஒரு ராஜதந்திரி, அவர் ரொம்ப சாணக்கியர் அவரெல்லாம் அப்படின்னு பேசும்போது என்னன்னு சொல்றாங்கன்னா, பாஜக தந்திரமா இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணி ஆட்சின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப டிடிவி கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, எங்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்காதா, ஒரு 2 மந்திரி அப்படின்ற ஒண்ணு கூட 2 பேர் அமைச்சர் அப்படி சொல்லியிருக்காருல்ல. அப்ப எப்படியாவது ஒரு வெற்றியை வேணா, போன முறையே வந்து 10 வருஷம் ஆட்சியில இருந்த அதிமுகவே ஒரு 75 அந்த கூட்டணி பெறும்போது, இந்த முறை ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இருக்கும்போது ஒரு தோராயமா ஒரு 90 கிட்ட வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அப்புறம் விஜய் வேற தனிச்சு நின்று ஒரு 10-15 சீட் அவர் பிடிச்சிருக்காருன்னா அப்படி வச்சு ஒரு கூட்டணி ஆட்சியை பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாவுல பாஜக இருக்கிறதாகவும். பாஜகவுக்கு அந்த ஐடியா இருக்கு. பாஜகவுக்கு இந்த ஐடியா இல்லாம இருந்ததுன்னா ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு 4 முறை பேஸே இங்க தமிழ்நாட்டில் பெருசா அவங்களுக்கு பேஸ் இல்ல. 4 முறை 5 முறை வாரத்துக்கு ஒரு முறை வந்து உள்துறை அமைச்சர் வர்றாரு, நிதி அமைச்சர் வர்றாரு, மற்ற பாஜக முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்துட்டு போறாங்க, சீனியர் நிர்வாகிகள்லாம் வர்றாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டு மேல் தனி கவனம்னா அதனாலதான் பாஜக ஒரு 50 சீட்டாவது மினிமம் வாங்கிடணும் இந்த தடவை ஏடிஎம் கேட்டு அப்படின்னு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு 40 தொகுதி குறையாம நிற்பாங்க. அப்ப எடப்பாடி என்ன சொல்றாங்கன்னா, அவர் 25 வரைக்கும் ஓகே, அதுவே அதிகம் தான், அது கொடுப்பாரு. போன முறை மாதிரி 20 தான் அவர் இருக்காரு. ஒரு ரொம்ப ப்ரெஷர் அப்படிலாம் பண்ணி 50 கொடுத்துட்டா, ஏன்னா 20 சிட்டிங் எம்எல்ஏவா ஏடிஎம்கே தொகுதியை அவங்க கேட்கறாங்க அப்படின்ற ஒண்ணு சொல்றாங்க. அந்த மாதிரியான ப்ரெஷர் ஓவரா போடும்போது எடப்பாடி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், அதாவது நாங்க தோத்துட்டு கூட போவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுவாங்கன்ற கேள்வியும் வருது இல்ல. இல்ல அந்த மாதிரிலாம் எடப்பாடிலாம் விட மாட்டாரு. டிடி என்ன சொன்னாரு, நான் வந்து பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணுவேன், என்னை தூக்கி உள்ள போட்டாலும் 30 வருஷம் கழிச்சு திருப்பி வந்து பாஜக அரசியல் பண்ணுவேன். அவரே இன்னைக்கு வெளிக்கு வந்துட்டாரு. எடப்பாடில ஏமாத்திரம். எல்லார் மீது வழக்குகள் இருக்கு. டெண்டர் வழக்கு இருக்கு, சம்மந்தி வழக்கு இருக்கு, இவருக்குமே பெறா வழக்கு, செரா வழக்கு இருக்கு, எல்லார் மீது வழக்குகள் இருக்கு. பாஜக விசாரணை ஆணையத்தை தான் வந்து கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறாங்க. அப்படிங்கும் போது எடப்பாடி கைமீறலாம் போக முடியாது, எல்லாத்தையும் கஷ்டம் தான், யாருமே போக முடியாது. இந்தியா முழுவதும் அவங்க அந்த அரசியல் தான் பண்றாங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் கனவுல கூட அவர் நினைக்க மாட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும், நம்மள வந்து இந்த மாதிரி ஜெயிச்சா முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்கன்னு. பாஜகவுக்கு நல்லா தெரியும், ஆக்கவே கூடாதுன்னு. ஏன்னா ஆடு வளர்க்கறது அளவு பார்க்கறதுக்கு இத்தனை முறை வந்து இவ்வளவு சேர்த்து வச்சு டெல்லியில கூட்டு வச்சு உடஞ்சி போன கட்சியை ஒன்னாக்கி வந்து திருப்பி பாஜக அதிமுக ஆட்சி அமையறதுக்கு அவங்க பாடுபட போறாங்க. நம்ம கால் வைக்கணும் அப்படிங்கறத அவங்க பிளான். அப்படி வரப்ப கூட்டணி ஆட்சினா வந்து பீகார்ல ஒரு வேலை பண்ணாங்க. நிதிஷ்குமார் முதலமைச்சர் தான், அவருக்கு எந்த பொறுப்பு கிடையாது. அது மாதிரி இங்க எடப்பாடி அப்படி ஒரு வேலை அடம் முடிச்சாருன்னா முதலமைச்சர் மட்டும் இருந்துங்க, வந்தீங்களா கோட்டையில உட்காருங்க, டீ சாப்பிடுங்க, வடை சாப்பிடுங்க, போயிருங்க வீட்டுக்கு.
எல்லா பொறுப்பையும் நாங்கள் உள்துறை நம்ம தான், நிதி அமைச்சர் நம்ம தான், பிடபிள்யூடி நம்ம தான், ஹைவேஸ் நம்ம தான், எல்லாம் நம்ம பார்த்துக்குறோம், நம்மளுடைய அமைச்சர்கள் இருப்பாங்க, நீங்க முதலமைச்சராக இருப்பீங்க. இப்ப நிதிஷ்குமாருக்கு அதான் பண்ணிருக்காங்க. கண் முன்னாடி ஒரு சாம்பிள் அங்க இருக்கு. அவர் எவ்வளவு பெரிய சீனியர் லீடரு, அவரை வந்து உள்துறை பண்ணிட்டாங்க. ஒரு மாநிலத்தினுடைய உள்துறை தான் போலீஸ் கண்ட்ரோல் வரும், சட்டம் ஒழுங்கு கையில வரும். அதனுடைய அமைச்சராகவே இன்னைக்கு அவர் கிடையாது. அவர் வெறும் சட்ட போட்ட முதலமைச்சராக இருக்கிறார், அவ்வளவுதான். அது போலதான் இங்கேயும் பண்ண போறாங்க. இப்ப மகாராஷ்டிராவில் பண்ணது அது மாதிரி தான், பீகார்ல பண்ணது, பீகார் மகாராஷ்டிரா அரசியலை தான் தமிழ்நாட்டுல கையில எடுக்க போறாங்க. இன்னைக்கு அது வந்து ஒரு அசூரன்ஸ் டிடிவி தினகரன் கொடுத்திருப்பாங்கிற ஒரு சந்தேகம் வருது. டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய நம்பி வந்திருக்காங்க என் கூட வந்தவங்க, அவங்க எல்லாம் அடுத்த அமைச்சரவையில் அமைச்சராக போறாங்கன்றாரு. அமைச்சராகணும்ல, அவங்களுக்கு தான் நான் செய்யணும் இல்லைங்கிறாரு. அப்ப அமைச்சராகணும் அமமுகங்கிற ஒரு கட்சியில நின்று ஜெயிக்கிறவங்க, இல்ல அதிமுக சின்னத்திலயோ பாஜக சின்னத்திலயோ நின்று ஜெயிக்கிறவங்க அமைச்சரவையில் இடம் பெறுவாங்க அப்படின்னா மேல்மட்டம் வந்து அசூரன்ஸ் கொடுத்துருக்கு டிடிவி தினகரன், கவலைப்படாதீங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கிடையாது, கூட்டணி ஆட்சி தான், அப்போ முடிவு பண்ணிக்கிறோம், அப்போ உங்களுக்கு நீங்க கேட்கற ஆளுக்கு நம்ம பண்ணி தர்றோம் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான அசூரன்ஸ் டிடிவி தினகரன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த வார்த்தையை வந்து மைண்ட் வாய்ஸ் நினைச்சு டப்புன்னு பேசிட்டாரு. அப்படிங்கும்போது இன்னைக்கு அதிமுக காரங்க ஷாக் ஆறாங்க, என்ன அது வேற மாதிரி போதே அப்படின்னு. இவங்க போற கணக்கை விட பாஜக ஒரு கணக்கு போட்டிருக்கு, தமிழ்நாட்டில் கால் உண்டணும், அந்த முறை ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிகப்பெரிய ஒரு திட்டத்தோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியா அவர்கள் எல்லாம் பேசிட்டோம். இதுல வந்து இன்னும் தேமுதிக பாமகவில் ராமதாஸ் இவங்க எந்த பக்கம் போறாங்கன்றது இன்னும் ஒரு தெளிவா இல்லாம இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஏடிஎம்கேவில் அன்புமணியை பேசி கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க பெரியவர் வேணான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களோ, இவரும் கொஞ்சம் கோபமாலாம் இருக்காரு, பேசுறாரு. திமுக பக்கம் போலான்னா விசிகா அதை அக்செப்ட் பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. என்ன இவங்களுக்கு பாமக அன்புமணி தான்ங்கிறத பிரைம் மினிஸ்டரே கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஃபவுண்டர் ஆஃப் பிஎம்கேன்னு சொல்றாரு. ஃபவுண்டர் போஸ்டிங் வந்து இவருக்காக உருவாக்கப்பட்டது, ராமதாஸ் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்துல இருந்து கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ், அப்படித்தான் இருக்கும். இப்ப பிரைம் மினிஸ்டர் அங்க பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, ஃபவுண்டர் ஆஃப் பிஎம்கே அப்படின்னு பேசுற அன்புமணிங்கிறார். அப்ப என்னன்னா இவர் வேணான்னு முடிவு கொண்டாங்க, அவர் வேணாம் அவர் முடிவு பண்ணிட்டாங்க. இவர் தான் பாமக, இவர்கிட்ட பிடிங்கி கொடுத்துட்டாங்க கட்சியை, இவருக்கு சின்ன வாங்கி கொடுத்துட்டாங்க, கட்சியை வாங்கி கொடுத்து. அதோட அன்புமணி ராமதாஸ் கூட சொல்லல, அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்லக்கூடாது இருக்காருல்ல, அதனால அவர் சொன்னதை கரெக்டா ஃபாலோ பண்றாரு. அப்ப பாமக இவரோட இதாங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவர் வேணாங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. சமாதான பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அது முடியல. இந்த தேமுதிக பொறுத்த வரைக்கும் தேமுதிகங்கிற ஒரு கட்சி ஏன் ரன் பண்ணிட்டு போறாங்கிறது எல்லாருடைய கேள்வியும் இருக்கு. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குன்னா அவங்க ஒரு கொள்கை வச்சிருக்காங்க, பாஜகவோடையும் பாமகவோடையும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வச்சிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க விசிகா இருக்க கூட்டணிக்கு போக முடியாது, அது ஒரு சில சிக்கல் இருக்கு, அவங்க வச்சிருக்காங்க. அதிமுக திமுக தனி கொள்கை இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிமுக கூடயும் பேசுறாங்க, திமுக கூடயும் பேசுறாங்க, பாஜக கூடயும் பேசுறாங்க, காங்கிரஸ் கூடயும் பேசுறாங்க. என்ன கொள்கை, எதுக்காக கட்சி நடத்துறீங்க, யார் நலனுக்காக, மக்கள் நலனுக்கு என்ன பண்ண போறீங்க? இப்ப என்ன சொல்றாங்க, ரெண்டு கட்சியுமே நேற்று ஒருத்தர் பேசி இருந்தேன், எல்லா கட்சியுமே ஓரளவுக்கு மேல டயர்ட் ஆயிட்டாங்க அவங்கள்ட்ட பேசி, அதனால யாருமே கண்டுக்கிறது இல்லை. அவங்க எதிர்பார்ப்பு தான் என்னவா இருக்கு, ஏன்னா இங்க மக்கள் நீதி மையத்தை கூட சேர்த்துக்கிட்டாங்க டிஎம்கேல. அப்படி ரெண்டு பேரும் சரியா இருக்கும்போது எங்காவது ஒரு பக்கம் 10 சீட்டுக்கு மேல கேட்கறாங்க, 10 சீட்டுக்கு மேல கேட்கறாங்க, ஒரு ராஜ்யசபா சீட் கேட்கறாங்க. அங்க என்ன கேட்கறாங்க, பாஜகவுல ஒரு மத்திய அமைச்சர் கேட்கறாங்க, ஒரு மத்திய அமைச்சர் கொடுங்க, 10 சீட் கொடுங்கன்னு கேட்கறாங்க. ராஜ்யசபா கொடுத்து மத்திய அமைச்சர் கொடுங்க. இந்த டிமாண்டுக்கு அவங்க ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. இவங்க மேல ஏதாவது வழக்கு இருந்தா கூட உள்ள போட்டு மிரட்டிக்கிட்டு கொண்டு வரலாம், ஒன்றும் கிடையாது இல்லை அப்படிங்கிறதுனால இவங்களை மெயின்டைன் பண்ணவே முடியல அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி பிரச்சனை தான் போன 2021 நடந்துச்சு. பியூஷ் கோயல் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, துரைமுருகன் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டையுமே வீடியோ எடுத்து போட்டு பெரிய வைரல் ஆகி போச்சு அந்த நியூஸ். அப்ப அதே மாதிரி தான் இப்பயும் பண்றாங்க, ஒரு பக்கம் அந்த பக்கம் பேசுறாங்க, இந்த பக்கம். ஒரு கட்டத்துக்கு முன்னாடி ரெண்டு கட்சியிலுமே ரெண்டு அணியுமே என்ன பண்றாங்கன்னா, டயர்ட் ஆகி போச்சு, அவங்களா ஒரு முடிவுக்கு வரட்டும்பா, டிமாண்ட் ஓவரா இருக்குங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரியில சொல்றோம் அப்படின்னு சொல்லி தை பிறந்தால் வழி பிறக்குன்னாங்க, அதுக்கு மாறி மாறி போய் பிப்ரவரிக்கு போயிட்டாங்க. பிப்ரவரி வரை இப்ப வரைக்கும் போயிருக்காங்கன்னா எந்த பக்கமுமே அவங்க வந்து சரியான ஒரு சிக்னல் வரல. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இப்ப திமுக கூட்டணி தான் அவர் எதிர்பார்க்கிறார். திமுக வாய்ப்பு இருக்கா, இங்க அலோ பண்ண 99% வாய்ப்பு இல்ல. நாங்க 30 வருஷத்துக்கு எடுத்த நிலைப்பாடு தான் இப்பயின்ட்டார் திருமாவளவன். திருமாவளவனை இழக்க திமுக தயாராக இல்ல, விடவும் மாட்டாங்க. அப்படிங்கும்போது ராமதாஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப மிக மிக குறைவு. ஒருவேளை அவர் வந்து விஜய் அரசியலை கையெழுத்துக்க போறாரா, விஜயோட டிராவல் பண்ண போறாரா அப்படிங்கிறதும் தெரியல. ஓகே, கண்டிப்பான பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குமுதம் சார்பாக மிக்க நன்றி. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.